தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தொடரும் நிலையில் 2ஆம் நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கானது எந்த நிலையில் உள்ளது? அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் என்ன கூறுகின்றனர்? விவரங்கள். மோனிஷா, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது எழில்மிகு குற்றால அருவி. இந்த குற்றால அருவியில் குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சித்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளியை உருக்கியது போல ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் இந்த ஆண்டு சீசன் என்பது தொடங்கியதிலிருந்து தற்போது நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த சீசன் அருவியில் தொடர்ந்து நீர்வரத்து வந்து கொண்டு இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று மாலை பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு குற்றாலம் காவல்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்தனர். இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் அதே போல ஐயப்ப பக்தர்களும் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்த நிலையில் இந்த தண்ணீர் வரத்தானது தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் நீடித்து வருவதால் தற்போது வரை அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் வரக்கூடிய சாரல் மலையில் நனைந்தபடி தற்போது மொபைல் போனில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் மிதமான, அதாவது புலியருவி மற்றும் ஐந்தருவிகளில் மிதமான நீர்வரத்து உள்ளதால் அங்கு குளித்து அவர்கள் மகிழ்ந்து செல்கின்றனர். மோனிகா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.